பேர் மதன்ராஜ். டோல்கேட்லேருந்து வந்துருந்தோம். எனக்கு முன்னாடி தான் போச்சு அந்த ஆட்டோ. மேலே பிரிட்ஜு மேலேருந்து பஸ்ஸு கீழே இறங்கி ஆட்டோவை நசுக்கி அவர் ஸ்பாட்லேயே அவுட்டு. பஸ்ஸில் இந்த 30 பேருக்கும் சின்ன சின்ன காயமாகிடுச்சு. அவங்க நிறையா சேஃபாக பண்ணியாச்சு. அவர் பாடி ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு அவர் பேர் ஆட்டோக்காரர் யாரும் தெரியுமா? அவர் வந்து மாதாவாரி. அவர் பேர் தினேஷ், அப்பா பேர் பழனி. நீ இந்த சம்பவம் நேரில் பார்த்து எப்படிப்பா அது எப்படி எங்கே முன்னாடி போன ஆட்டோனா எனக்கு முன்னாடி என்னை கிராஸ் பண்ணி தான் கால் பேசி போகிறாரு. இப்போ நீங்கள் தப்பிச்சிருக்கேன். நானும் தப்பிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் நான் ஆர்டர் வந்துச்சு. நான் நின்றுட்டேன். ஆர்டர் வராமல் அவர் பக்கத்தில் நானும் போயிருந்தா நானும் தான் எனக்கும் ஆர்டர்னா அந்த இதில் ஓட்டுறது அந்த ஆர்டர் போகணும் நான் நிறுத்தேன்னா எனக்கும். பேருப்பா மதன்ராஜ். மதுரவாயில் தாம்பரம் பைபாஸ் சாலையில் சுமார் 4 மணி அளவில் கிளாம்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து பைபாஸ் சாலையிலிருந்து சர்வீஸ் சாலைக்குள் இறங்கி அருகில் உள்ள கடைக்குள் புகுந்து அங்கு நின்று கொண்டிருந்த ஆட்டோ டிரைவர், இந்த ஆட்டோவில் உட்கார்ந்த டிரைவர் பலத்த காயம் ஏற்பட்டு உயிர் பிரிந்து விட்டது. அவரை அரசு மருத்துவருக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். பஸ்ஸில் பயணம் செய்த சுமார் 30 பயணிகளுக்கும் லேசான காயங்கள் மற்றும் பலத்த காயங்கள் ஏற்பட்டு அவர்களும் ஆம்புலன்ஸ் மூலமாக ஆம்புலன்ஸில் ஏற்றி அரசு மருத்துவமனைக்கு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தகவல் அறிந்து மதுரை சட்டமன்ற உறுப்பினர்கள் துரிதமாக வந்து செயல்பட்டு காவல்துறைக்கும் போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்து சென்னை தேசிய நெடுஞ்சாலை பணியாளர்கள் தகவல் தெரிவித்து இந்த இடம் மிகவும் போக்குவரத்து நெரிசலாக இருந்ததால் இப்போது சரி செய்யப்பட்டு அனைத்து சாலைகளையும் இப்போ கிளியர் செய்யப்பட்டுள்ளது. இந்த பஸ் வந்து டிரைவர் ஓட்டுன்னு வந்திருக்காரு. அவர் எதனா மது போதையில் இருந்தாரா இல்லை டிரைவர் என்னன்னாரு அது தெரியல. ஆனால் பஸ் கட்டுப்பட்டு இருந்தோன்னா டிரைவர் தப்பித்து ஓடிவிட்டார். அவர் நடத்துறது மட்டும் தான் இங்கே இருந்தார். பஸ் வந்து எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ பள்ளத்தில் கீழே வந்து பஸ்ஸில் இருந்தவங்களும் அடிதான். எல்லாரும் நிறைய பேர் மரம் அந்த மரம் ஒன்று தடுப்பு பலத்தான். இன்னும் ஒரு பீக் ஹவர்ஸ் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு விபத்து நடந்தா பள்ளி மாணவர்கள் அதிகமாக செல்லக்கூடிய பகுதி இது. உயிரிழப்பு அதிகமாக ஏற்பட்டிருக்கும். எவ்வளோ அடினா இருக்கும் பள்ளம் பஸ்ஸு? எப்படி பார்த்தா சுமார் 30 அடி உயரத்துலேருந்து பஸ் வந்து தாம்பரம் பைபாஸ் சாலையிலேருந்து கிளாம்பாக்கம் போகிற 104 பேருந்து அரசு பேருந்து வந்து மதுரவாயில் அருகே வானகரா அந்த சர்வீஸ் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்து கூட்டனுடைய கட்டுப்பாட்டை இழந்து பைபாஸ் சாலையிலேருந்து சர்வீஸ் ரோட்டில் கீழே இறங்கி சர்வீஸ் ரோட்டில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ டிரைவர் வந்து பலத்த காயம் வந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டாரு. இதனால் பேருந்தில் பயணித்த கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 பேர் அடிபட்டு அரசு மருத்துவமனைகளுக்கு சென்றிருக்கிறார்கள். மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் காரமங்கா கணபதி அவர்கள் வந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லி எங்கள் போக்குவரத்தெல்லாம் சரி செஞ்சு எல்லாத்தையும் பணிகளை துரிதப்படுத்தி இருக்கிறாரு. இதனால் இப்போ போக்குவரத்து வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. யாருங்க அடி? வேற லேடிஸ் மேலே அடிப்படுறது யாரும் பயணிகள், அதாவது அரசு பேருந்தில் பயணித்த பெண்கள், குழந்தைகள் மற்றும் ஆண்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு மேலே காயமாயிருக்காங்க. எல்லாம் பக்கத்தில் அரசு மருத்துவமனை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட்டாங்க. ஆட்டோ டிரைவர் வந்து மாதவத்தை சேர்ந்த இளைஞர் தினேஷ் என்பவர் மட்டும்தான் இது பண்ணியிருக்காங்க. இன்னும் அவருடைய அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு அவருடைய வீட்டுக்கு தகவல் சொல்லப்பட்டு போலீஸார் வந்து பஸ் டிரைவர் எதனா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாண்ணா? பஸ் டிரைவர் உடனே அவருக்கு ரிசீவ் பண்ண உடனே அவர் எஸ்கேப் ஆகி போயிட்டார். இங்கே இல்லை, அவர் நடத்துனர் மட்டும்தான் இங்கே இருந்தார். டிரைவருக்கு